அப்பா அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டா? 100 தடவை சொல்லிட்டேன், வேலைக்கு போகவே மாட்டேன் போல இருக்கு. போடா, அடம்பிடிக்காத போடா. சரி போறேன். போ. போய் தானே ஆகணும். அப்பா. மா, இந்த செயின் கொஞ்சம் மாட்டி விடுமா. நான் வேலையா இருக்கல்ல, அப்பா சும்மா தானே இருக்காரு, அவரை மாட்டி விட சொல்லு. ஷோ, இந்தாங்க மாட்டி விடுங்க. இதுக்குதாம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது. மாப்பிள்ளை போய் இருந்தா இந்த ஹூக்கில் மாட்டி விடுவோம்ல. கல்யாணம் கல்யாணம், எனக்கு ஏத்த மாப்பிள்ளைய கிடைக்க வேணாமா? சரி, நான் கிளம்புறேன். பாய். சரிம்மா. ஹலோ ராஜு சார். அட மைத்லி அம்மா, நீங்க எங்க இங்க வந்தீங்க? சென்சஸ் எடுக்க வந்தீங்களா? இதான் என் வீடு. ஓ, இப்பெல்லாம் உங்க வீட்லயே நீங்க சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாய் சந்தானம், எப்படி இருக்கீங்க? மைத்திலி வா. எப்படி உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? அப்பா, அவர் எங்க பேங்க் கஸ்டமர்ப்பா. ஓ அப்படியா, சரி சரி. ஹலோ சந்தானம், கவலையே படாதீங்க. மைத்லி அம்மாக்கு தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளைய நான் பாத்துறேன். அப்பா, என்ன பார்த்தலாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, உன் கல்யாண விஷயமா அவரை பார்க்க போயிருந்தேன், அவ்வளவுதான். கல்யாணமா? எனக்கா? உங்களை நான் வந்து பேசிக்கிறேன். ராஜு சார், நம்ம 2 பேரும் இப்போ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வீணா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி எனக்கு விரோதி ஆயிடாதீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளைய நான் பாத்து தரேம்மா. கை நிறைய சம்பளம். சம்பளத்தை சில்லறையாவே கொடுத்துருவாங்களோ? யோ, நீங்களும் மாறவே மாட்டீங்களா? மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டா ராஜா மாதிரின்னு, ராஜா மாதிரி தலையில கிரீடத்தை வச்சுன்னு இடுப்புல கத்தியா வச்சுட்டு இருப்பான். இன்னும் என்ன சொல்லுவீங்க? கண்ணறிஞ்ச கணவன். அவன் உடம்பெல்லாம் கண்ணாவா இருக்க போறது. மாத்திக்கவே மாட்டீங்களா? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அம்மா, ஐயோ, அவதான் பேங்க் கஸ்டமர் சொல்றல்ல, கொஞ்சம் பேசாம இருங்க. சரி சரி. ஏமா, எப்பமா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு பொருத்தமான நான் நினைச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க வேணாமா? உனக்கு எப்ப பொருத்தமான புருஷன் கிடைச்சி உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியை பெத்து நாங்க எப்ப தாத்தா பாட்டி ஆறுது? அப்பா, உங்களுக்கு எப்ப பார்த்தா இதே பேச்சு தானா? சும்மா தானே இருக்கீங்க. போய் என் சாரில அயன் பண்ணுங்க போங்க. உன் புடவை பார்த்தாது இவ புடவை வேற. சரி சரி வாங்க. வாங்க சார், உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். சரிம்மா, போகும்போது என்ன மவுண்ட் ரோட்ல டிராப் பண்ணிடுமா? அடடே வாயா வா. வணக்கம் வணக்கம். நம்பர் 30 ராமபுத்திரன் நீங்க தானே? இந்த புல்லட் 3.5 விஷயமா இல்லையா? ஐயோ, அது விஷயமா வரல. பையனுக்கு ஏதோ பொண்ணு தேடுறதா சொன்னீங்க, அதான் அது விஷயமா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். கல்யாணத்துக்கு நான் தான் தரகு. ஓ, இந்த வேலை கூட ஆரம்பிச்சிட்டியா? இவன் தான் பையன், 32 வயசு ஆகுது. 30 வயசுக்குள்ள முடிச்சிருவோம். பையன் 6 அடி 5 அடிக்குள்ள ஒன்று பாத்துருவோம். அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன பெரிய ப்ராப்ளம்? நான் பேசிக்க மாட்டேனா? தம்பி, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன். உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த எம்ப்ளாயர்கள் ஓகேயா? வீட்டை யாரு பாத்துக்கணும் தம்பி யோசனை பண்ணுது. தம்பி, அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? அன்எம்ப்ளாய்டு ஹவுஸ் ஒய்ஃப் வேணாமா? ஓ, புரிஞ்சு போச்சு. சம்பளம் பத்தாதுன்னு தம்பி யோசனை பண்ணுது. அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? எம்ப்ளாய்டு கேர்ள் பட் ஜாப்லெஸ். புரியல? கவர்மெண்ட் உத்தியோகம், வேலைக்கு போவா, வேலையே பண்ணாம திரும்பி வந்துருவா. எப்படி? ஐயோ, அது வேற ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ஓ, பையனுக்கு எதனா வேலைக்கு இல்லையா? எதனா வியாதியா? அரைஞ்சிடுவேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? அதனால என்ன, வேற மாப்பிள்ளை பார்த்துட்டா போச்சு. ஐயோ, இவர் தான் பையனே இல்ல. அது அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான். ஏன்? இவனே கேள. இவரையா? ஏன்? ஒரு பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவளுக்கு கழுத்தை நீட்டுறது. தம்பி, கழுத்தை அவங்க நீட்டணும், தாலியை நீங்க கட்டணும். அதாயா, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது முட்டாள்தனம். அது தற்கொலைக்கு சமம். தம்பி, ஒத்தொத்தனும் ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான்னு வச்சுங்க, அந்த ஆதாமன் ஏவாளுக்கு அப்புறம் யாருமே தற்கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. ஐ மீன், கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். நல்லா சொல்லியா, நல்லா சொல்லு. அந்த ஆஷாவுக்கு அப்படி என்ன குறை? ஆஷாவா? நான் எப்போ ஆஷாலாம் சொன்னேன்? என்ன தம்பி, ஆஷாலாம் எப்போ சொன்னேன்? நான் சொல்லவே இல்லைல்ல. எங்க அப்பாவுக்கு செவிப்பாரு, அப்பப்ப திறக்கும் மூடும். அது எப்ப திறக்கும் எப்ப மூடும்னு யாருக்கும் தெரியாது. நீ ஏதாவது அவர்கிட்ட பேசுறதா இருந்தா தட்டிட்டு பேசு. அப்படியா? ஹலோ, மைக் டெஸ்டிங். ஏன் கத்துற? அது இல்லைங்க, அது ஆஷா இல்லைங்க, ஆதாம். பாதாம். பாதாம் இல்லைங்க, ஆதாம். ஆதாம். ஏன் தம்பி, தெரிஞ்ச பொண்ணாதான் கல்யாணம் பண்ணி நினைச்சா இந்த உறவுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணிக்குது. ஏங்க, அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு யாரும் இல்லையா? இருக்காங்களே. அத்தை பொண்ணு பேத்தியோட அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா. மாமா பொண்ணு பாம்பேல மாப்பிள்ளையோட செட்டில் ஆயிட்டா. மாப்பிள்ளையோட? நான் கல்யாணம் பையனு கேட்டேங்க, உங்களுக்கு இல்ல. ஏன் தம்பி, உறவுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிக்கிறது? சார், உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது சயின்டிபிக்கா தப்பு. ஏன்னா பிறக்கிற குழந்தை மூளை வளர்ச்சி குன்றியோ இல்ல மூளையே இல்லாமலோ பிறக்கும். கரெக்ட். எங்க அப்பா மாதிரி. சரி, அதை விடுங்க தம்பி. நீங்க முன்ன பின்ன தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, பேசாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணீங்க. லவ்வா?
லவ்னா என்னையா? சொல்லி கொடுக்குற வயசு உங்களுது, கத்துக்கிற வயசு என்னது? இட் இஸ் ஜஸ்ட் லஸ்ட் இன்ஃபாச்சுவேஷன் தான். காதலுங்கிறது உடல் பசியினால உண்டாவது. யாருமே இல்லாதப்போ பயந்து பயந்து பேசிக்கிறது. ஒருத்தரும் பார்க்கலன்னா அவங்க நகம் பட்டாலே சந்தோஷப்பட்டுக்கிறது. இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க டைம் இருக்கு? அது என்னவோ கரெக்ட் தம்பி. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த லவ் மேரேஜ்ல சின்சியரிட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்க, அதானே? கரெக்ட் தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனா கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஏன் ஏதாவது அந்தஸ்து பிரச்சனை? ஆமா தம்பி, அந்த பொண்ணுனோ பணக்கார பொண்ணு தான். ஆனா அந்த பையன் தான் பாவம் ஏழை பையன். நினைச்சேன். ஆனா ஒண்ணு தம்பி, அந்த பையனுக்கு ஒரு பணக்கார சித்தப்பா உண்டே. அவன் அந்த பொண்ணுகிட்ட சித்தப்பா விஷயத்த சொல்லலையா? சொல்லிட்டானே தம்பி, அதான பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு அவனுக்கு சித்தியல் ஆயிட்டா. அதான் லவ்ல சின்சியரிட்டியே கிடையாது. கரெக்ட் தம்பி. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரு 2-3 பொண்ணுங்களை காட்டுறேன், அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க, அத கல்யாணம் பண்ணீங்க. யோ, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏமாந்துருவையா? தம்பி, எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க தம்பி. 2 பேருக்கும் ஒரே மாதிரி குணம் வேணாமா? ஒரே மாதிரி லைக் மைண்டட்னஸ் வேணாமா? உப்பு புளி காரம் 3 சேர்ந்தாதான் குடும்பங்கிற சாம்பார் மணக்கும். வெல்லமும் சர்க்கரையும் தித்திப்பு தான். 2ஐயும் சேர்த்து போட்டு பால் பாயசம் பண்ணுங்க, திகட்டி போயிடும். யோ, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டர் இருந்தியா? என்னங்க? எங்கேயாவது பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்களா? இல்லல்ல. அதனாலதான் பாதி கல்யாணத்துல ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்டாட்டி புருஷன் கால்ல விழுந்து என் லவ்வரோட சேர்த்து வச்சிருங்கய்யா அப்படின்னு கேக்குறாங்க. என்னையா ஃபர்ஸ்ட் நைட்டும் காதுல விழுந்தது, பையன் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டானா? அட நீங்க வேற என்னங்க, இவரு லவ் மேரேஜும் வேணாங்கிறாரு, அரேஞ்ச் மேரேஜும் வேணாங்கிறாரு. தம்பி, எனக்கு என்னதான் ஒரு வழி? ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஆபீஸ் போனா போலதான். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல இருந்து 15 டேஸ்க்கு ஹோம் ட்ரையல்னு ஒரு புக் அனுப்பிச்சாங்க. ஆமா. அதை நான் படிச்சு பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. நீ அதை திருப்பி அனுப்பிச்சிடு. இன்னைக்கே அனுப்பிச்சிடு. அப்பதான் முழு பணமும் வாபஸ். புரிஞ்சுதா? பாத்தீங்களா பெரியவரே, ஒரு சாதாரண புக்கு, அதுவும் 800 ரூபாய். அதுக்கே அவன் 15 நாள் டைம் கொடுத்து ஹோம் ட்ரையல்னு அனுப்புறான். அது ஒருவேளை நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மொத்த பணமும் திரும்ப வாபஸ். ஓ, அப்போ அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட 15 நாள் வாழ்ந்து பார்த்து பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? யோ, செம்ம ஐடியா கொடுத்தையா. அப்போ 2 பேர் சேர்ந்து 15 நாள் ஒன்னா வாழ்ந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ தம்பி தம்பி, என்ன நீங்க? ஏய் ரமேஷ், இதுல இருக்க விபரீதம் தெரியாம பேசிட்டு இருக்க. அப்பா, நான் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தேன். அட்டை கூட கசங்காம அப்படியே திருப்பி அனுப்ப போறேன். as it is. as it is. தம்பி, இப்போதான் தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு. அடேங்கப்பா அடேங்கப்பா, தாம்பத்திய வாழ்க்கையில சண்டை சச்சரவு வந்துட போகுதுன்னு முன்கூட்டியே பிளான் பண்ணது தம்பி. என்னையா திடீர்னு அவனுக்கு ஜாலரா அடிக்கிற? அட நீங்க சும்மா இருங்க தம்பி, நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தம்பி. இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னாச்சுன்னா, கல்யாணமான அண்ணில இருந்து இவங்க 2 பேருக்கும் பெரிய தகராறு, சண்டை. ஒரு நாளைக்கு பாருங்க, காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்து ஏர்போர்ட்டுக்கு போய் இவன் பிளேனை பிடிக்கணும். பொண்டாட்டி கூட பேச மாட்டான், பெரிய சண்டை. என்ன செய்யறது? ஒரு சின்ன பேப்பர் எடுத்து காத்தால 4 மணிக்கு என்ன எழுப்பவும் எழுதி பொண்டாட்டி பக்கத்துல வச்சுட்டான். என்ன எழுப்பினால? எங்க காலங்காத்தால 8 மணிக்கு எழுந்து பாக்குறான், பக்கத்துல இன்னொரு பேப்பர், மணி 4 எழுந்துங்க அப்படின்னு. வரேங்க, பையனுக்கு ஏத்தவாறு நல்ல பொண்ணா பார்த்துட்டு வந்து பேசுறேன். சரி, அப்ப வாங்க. வரட்டுங்களா? தம்பி வரேன். தம்பி, நீங்க கூட ஆபீஸுக்கு போற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசாம போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்களேன். நாம 2 பேரும் ஜாலியா காலார பேசிக்கிட்டே நடந்து போயிடுவோம். ஜாலியா காலார நாம 2 பேரும் பேசிக்கிட்டு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே போல, லீவு. அது என்ன வாஸ்தவம் தான் தம்பி. இத்தனை நேரத்துக்கு மேல நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு எப்போ பஸ்ஸை பிடிச்சி எப்போ ஆபீஸுக்கு போய் சேர்றது? அதுவும் இந்த கண்டக்டர் பசங்க இருக்காங்களே, ஏதானும் ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினா வச்சுங்க, டிக்கெட்டை கிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்போ ஆபீஸ் போறது? யோ, கண்டக்டர்ஸ் பத்தி அப்படி பேசாதயா. உங்களுக்கு என்ன தம்பி தெரியும் இந்த கண்டக்டர்ஸ் பத்தி? என்ன தெரியும்? நீங்க 2 ரூபா கொடுத்து 1.25 டிக்கெட் வாங்க பாருங்க, மீதி 20 பைசா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதே இந்த லேடிஸ் எங்க கை காமிச்சாலும் வாங்க வாங்க வாங்கன்னு ஏத்திக்குவாங்க. யோ, சண்டை போடாத, சண்டை போடாத. அவன் என்ன பேசுறான் பாருங்கப்பா. Hold on. நீ ஏயா அவங்கிட்ட கண்டக்டரை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்க? ஏங்க, கண்டக்டர்ஸ பத்தி எல்லாம் தப்பா பேசினா இவருக்கு ஏங்க இவ்வளவு கோவம் வருது? கோவம் வராதா? அவன் யாரு? யாரு? ரஜினிகாந்த் ரசிகையா? சோ எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ என் கண்டிஷன்ல கேட்டுக்கோங்க. கண்டிஷன்ஸா? சொல்லுமா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என் பேங்க்ல எனக்கு எங்க வேணா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அது கிராமமா கூட இருக்கலாம். நீங்க பார்க்க போற மாப்பிள்ளையோட கம்பெனில அந்த மாதிரி கிராமங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வசதி இருக்கா? ஏமா,
அவங்க ஆபீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கிராமத்துக்கெல்லாம் மாத்துவாங்களோ என்னவோ நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம பொண்டாட்டி போடுறதுக்கெல்லாம் பின்னாடியே வரதுக்கு எந்த ஆம்பளமா ஒத்துக்குவான்? ஏன் சார் ஒத்துக்கிட்டா என்ன? 2 பேரும் ஈக்குவல் தானே? சம்பளம், ஓடி, பிஎஃப், கிராஜுவிட்டி எதுல சார் வித்தியாசம்? ஒன்னே உள்ளதாமா வித்தியாசம். மெட்டர்னிட்டி லீவ் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, அவங்களுக்கு கிடையாது. அம்மா, நீ போடுற இந்த கண்டிஷன் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சார் கஷ்டம்? வைஃபுக்கு டிரான்ஸ்ஃபர்னா கம்பேஷனேட் கிரவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பின்னாடியே வந்துட வேண்டியதானே? பொண்டாட்டி போற இடத்துக்கு பின்னாடியே வரதா? நெவர். அது மட்டும் இந்த ரமேஷ் கிட்ட நடக்காது. எனக்கு வர பொண்டாட்டி என் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்கிறவளா இருக்கணும். நான் ஆபீஸ்க்கு புறப்படும் போதே புறப்பட்டு நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ அவசர அவசரமா பின்னாடியே வந்து எங்க அம்மா கொடுக்கிற காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மியா இருக்குன்னு சொல்றவளா இருக்கக்கூடாது. சாயங்காலம் நான் வரதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா எனக்காக அவ காத்திருக்கணும். தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நான் வந்த உடனே அவ எனக்கு காஃபி கொடுக்கணும். எனக்கு மூடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போலாமான்னு கேக்குறேன். முழு பொண்டாட்டியா இருக்கணும். தம்பி, நீங்க இந்த தமிழ் சினிமா நிறைய பாப்பீங்களோ? ஒண்ணுமில்ல தம்பி, வாழ்க்கையில நடக்கவே முடியாத சில விஷயங்களை இந்த கதாசிரியர் எழுதி எழுதி தீர்த்துக்குவாங்களாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன குழந்தை கூட பிடிச்ச கதாபாத்திரம் என்ன தெரியுமோ? ஃபேண்டமும் சூப்பர் மேனும் தான். என்ன, அவங்க நிஜமில்ல தம்பி. அப்புறம் அவ சம்பளம் முழுக்க என் கைக்கு வரணும். வரதட்சணைன்னு நாங்க ஒரு 10 பைசா கூட கொடுக்க மாட்டோம். என் சம்பளம் ஃபுல்லா எங்க அப்பாக்கு தான். ஏன்னா அவருதான் என்ன படிக்க வச்சாரு. ஏமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சம்பளத்தை அவங்க அப்பா அம்மா வாங்கிட்டா நீங்க 2 பேரும் மூவாக்கு என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவாரா? கொடுத்துருவாரு அவரு. அவர் தானே ஹஸ்பண்ட். வீட்டு பொறுப்புன்னு ஒண்ணு இல்ல. ஏமா, இப்பதான் 2 பேரும் ஈக்குவல்னு சொன்னேன். சரி சரி, நீ முறைக்காத. இந்த பாருமா, வரதட்சணைன்னு கொடுக்க வேண்டாம். ஏதோ உன் குடும்பத்துக்கு உன் சந்ததிக்குன்னு சின்ன சின்ன பொருட்களா ஒரு காட்ரேஜ் கபோர்ட், ஒரு ஹீரோ ஹோண்டா, ஒரு மாருதி கார், இந்த மாதிரி வேற வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு சார் நான் எங்க அப்பாவை டாக்ஸ் பண்ணோம்? நாங்க 2 பேரும் சம்பாதிக்கல. எங்களுக்கு தேவையானது நாங்க வாங்கிக்க மாட்டோமா? அப்புறம் கல்யாணத்துல இந்த பாத்திரம், பண்டம், பிரசன்டேஷன் ஷோரூம் மாதிரி எல்லாம் அடுக்கி வைக்க முடியாது. அம்மா, ஒரு சின்ன கேள்வி. தாலி என்ன தங்கமா தகரமா? என்ன சார் இவ்வளவு ஸ்டூபிடான கேள்வி கேக்குறீங்க? தங்கம் சார், ஒரிஜினல் தங்கம். தங்கம் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு அப்ரிஷியேட் ஆகும். தங்கம் அப்ரிஷியேட் ஆகிற அளவுக்கு உன் புருஷன் அப்ரிஷியேட் ஆனா சரிதாம்மா. அப்புறம் சாப்பாடு ஒரு வேளை தான் போடுவோம். கல்யாணத்தை சிம்பிளா தான் பண்ணுவோம். கல்யாணம் சும்மா தடபுடலா நடக்கணும். ஜானவாசம் 4 தெரு வழியா போகணும். அதை எங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்கணும். தம்பி, ஜானுவாசம் 4 தெருவழியா போனா உங்க அப்பா அம்மா என்ன எல்லார அப்பா அம்மாவும் பாப்பாங்க, பரவாயில்லையா? பார்க்கட்டுமே. நான் என்ன ஏற்கனவே கல்யாணமானவனா இல்ல திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போறவனா? பார்க்கட்டும் சார். அது என்ன வாசம் தான். இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட 1 மாசம் முன்னாடி சர்ச்சில் மணியிருப்பாங்களாம். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க தம்பி. இந்த வரதட்சணைன்னு ஏதாவது பணம் கொடுத்தாங்கன்னா நான் தொடவே மாட்டேன். அப்பா, தம்பி தம்பி, நான் தம்பி தங்க கம்பி, நீங்க போங்க. எனக்கு ஆபீஸ் போறதுக்கு ஒரு சின்ன சாண்ட்ரோ கார், அப்புறம் என் துணிமணிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கார்டேஜ் பீரோ, அப்புறம் என் பொண்டாட்டிக்கு 50 சவரன் வேணாம், ஒரு 30 சவரன் நகை போதும். தட்ஸ் எனஃப். உங்க பொண்டாட்டிக்கு. அவங்க பொண்ணுக்குன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் தம்பி, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது உண்டா? ஒன்னே ஒண்ணுதான் சார் பாக்கி. சொல்லுமா. நான் பயங்கரமான கமல் ஃபேன். நான் ஆளவன் தான் பாக்கணும்னா அவர் படையப்பாக்க டிக்கெட் எடுத்துட்டு வந்து நிக்க கூடாது. அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். நீ போடுற கண்டிஷனுக்கு எந்த படையப்பாவும் கோழையாயிடுவாமா. அப்புறம் சிகரெட் பிடிக்க கூடாது. பீடி சுருட்டு பரவாயில்லையா? தண்ணி சாப்பிடலாமா சார்? ஐயோ, நான் சாதாரண குடி தண்ணீர சொன்னமா. வர வர தண்ணின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, எனக்கு 1 மாசம் டைம் கொடுமா. என்ன ராஜு சார், கைவசம் ரெடியா பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ 1 மாசம் ஆகுன்றீங்க? தம்பி, அது கல்யாணம் ஆகாது தம்பி. கராத்தே ஃபைட் ஆயிடும்.
சிறந்த கதைகள் ஒரு சீரியல் வடிவத்துல பல பகுதிகளா இங்க ஒரு வீடியோ பிலிமா வரப்போகுது. அது மட்டும் இல்ல, நல்ல நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ் நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாடு மட்டுமில்ல வட இந்தியாலையும் சரி எங்கிருந்தாலும் அந்த நாடகங்களை உங்க முன்னாடி ஒளி வடிவத்தை நாங்க கொண்டு வரப்போறோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் நிறைய பொருள் செலவு ஆகும். உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.